சார், ஐயோ சார் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணி வீட்ல இருக்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சு மேரேஜ் வரைக்கும் போய் அவ கழுத்துல தாலிய கட்டி அவ கூட சந்தோஷமா வாழ நினைக்கும் போது அந்த பொண்ணு செத்து போயிட்டா, யாராலதான் தாங்க முடியும்? அவங்க சோகமா இல்லனா தான் ஆச்சரியப்படணும். இதுல வேற உனக்கு ஒரு டோஸ் எக்ஸ்ட்ரா. உன் தம்பி லைஃப காப்பாத்துறத நினைச்சு நீ ஏன் கழுத்துல தாலிய கட்டிட்ட. என்ன பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். சோ நீ சோகமா இருக்கிறதுல தப்பே இல்ல. உன்னோட ஃபீல் எனக்கு புரியுது. நீ என் கழுத்துல தாலிய கட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட். நானும் உன்னை லவ் பண்ணல, நீயும் என்ன லவ் பண்ணல. உன் தம்பிக்காக நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் இந்த சொத்துக்காக நீ தாலி கட்டும்போது சும்மா இருந்துட்ட. பாட்டி பாவி, சொத்துக்காகவா? சோ சொத்துக்காக நான் உன் கூட வாழ போறேன். அபி சஞ்சீவ் ஹாப்பியா இருக்கிறதுக்காக நீ என் கூட வாழ்ற மாதிரி நடிக்க போற இல்லையா? அப்படி வாழ்ந்தா அபியும் சஞ்சீவும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. அபிக்கு யாருக்கும் பார்த்து நீ உன் லைஃபே அழிச்சுக்கிட்ட. சந்தோஷ், உன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இனி உன் லைஃப் முழுக்க நரகம்தான். லைஃப ஹாப்பியா மாத்த நான் வேணா ஒரு வழி சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா இருந்து தனித்தனியா பிரிஞ்சு வாழணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா வாழலாம். பட் ஒரு கண்டிஷன். இந்த வீட்ல நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அபி சஞ்சீவ ஒதுக்கி வச்சுட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் என்னோட கண்டிஷன். இதுக்கு ஓகேனா சொல்லு. நம்ம ஹாப்பியா சேர்ந்து வாழலாம். இல்லனா நான் சொன்ன மாதிரி உன் லைஃப் நரகம்தான். இல்ல நான் மாறிடுவேன், என்ன திருத்திரலான்னு நினைச்சனா சத்தியமா அது நடக்காது. ரொம்ப யோசிக்காத. உனக்கு உன் லைஃப் முக்கியம்னா நான் சொல்றத கேளு. இவன் இப்படி யோசிக்கிறத பார்த்தா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவான் போல இருக்கே. இவ்ளோ சீக்கிரம் நான் சொல்றத நீ கேட்பான்னு நினைச்சு கூட பார்க்கல சந்தோஷ். சமந்தி, எதுக்கு தரையில படுக்கிறீங்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? பரவாயில்ல சமந்தி, எனக்கு முதுகு வலி இருக்கு. டாக்டர் சொல்லிருக்காரு தரையிலே படுக்க சொல்லி. அப்படியா? ஐயோ சமந்தி, நீங்க ஏன் தரையில படுக்கிறீங்க? நீங்க போய் பெட்ல படுத்துக்கோங்க. இருக்கட்டும் சமந்தி,
எனக்கு இன்னைக்கு உங்க கூட தரையில படுக்கணும்னு தோணுது. நானும் தரையிலே படுத்துக்கிறேன். சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, யாருக்கும் இல்லாத கொடுப்பனையா எனக்கு ஒத்தையா இல்லாம ரெட்டையா பொருந்தது. எனக்கு 2 பொன் குழந்தையா பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2ஐயும் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன். அதுல ஒண்ணு பாலாவும் இன்னொன்னு பாம்பாவும் வளர்ந்துருச்சு. அனு ஏன் இப்படி ஆனான்னு எனக்கு புரியல சம்மந்தி. தான் தங்கச்சி வாழ்க்கை அழிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் அவளே அழிஞ்சு போயிட்டா. அனு மட்டும் நல்லவளா இருந்திருந்தானா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காது. ஆனா அவ சாகுற வரைக்கும் திருந்தலையே. கடைசி வரைக்கும் பாம்பாவே இருந்துட்டா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு நீங்க நினைக்கிற அளவுக்கு தப்பான பொண்ணு இல்ல சம்மந்தி. அவன் தான் சாக போறான்னு தெரிஞ்சு கூட தன்னை பத்தி கவலைப்படாம அபியும் சஞ்சுவும் சேரணும்னு நினைச்சா. நீங்க எல்லாரும் அவளை பத்தி தப்பா பேசும்போது அனு அப்படி கிடையாதுன்னு உங்க எல்லார்கிட்டே கத்தி சொல்லணும் போல தோணுது. ஆனா நான் அதை சொன்னா ஸ்ரீஜா தான் அனுவை கொன்னாங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டி வரும். ஸ்ரீஜாவை பத்தின உண்மை தெரிஞ்சா சந்தோஷ் அவ கூட வாழ மாட்டான். சந்தோஷோட வாழ்க்கை வீணா போயிடும். அபியும் தான் அக்காவை கொன்னுட்டாங்கிற கோபத்துல ஸ்ரீஜாவை கொன்னாலும் கொன்னுடுவா. சம்மந்தி, என்ன அமைதியா இருக்கீங்க? அனு மேல உங்களுக்கு கோவம் இருந்தா அது எந்த காரணத்தை கொண்டோ அபி மேல ஒண்ணு காட்டிடாதீங்க. என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அனு ரொம்ப நல்லவ. குணத்துல நம்ம எல்லாரையும் விட ரொம்ப மேலானவ. என்ன கொஞ்சம் கோவம் அதிகம். அனுதான் எனக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அது நடக்காம போயிடுச்சு. எனக்கு அவ மேல சின்ன வருத்தம் கூட இல்ல சம்மந்தி. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அபி இனிமே ஏன் பொண்ணு. அவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு இது போதும் சம்மந்தி.